அண்ணா அம்மா என்னடி வாப்பா. ஏய் உட்காருங்க மரியாதைலாம் ஆபீஸ்ல. உன்னை யாரு இங்க மதிச்சா? ஓ பெரிய மந்திரின்னு நினைப்பு. சின்ன வயசுல இருந்து நிறைய மந்திரிகளை நாங்களும் பாத்திருக்கோம். அப்பா மந்திரியா இருக்கும் போது வீட்டுல மளிகை சாமான் வாங்குறதுல இருந்து எல்லா வேலையும் போலீஸ்காரங்களை வச்சு பண்ணிருக்கோம். ஆமா தங்கச்சி, அப்பா கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? அப்பா மந்திரி இல்லன்றதுனால இப்ப அவர் மேல கோவப்பட்டா ஒரு மகனா என்னால அதை ஏத்துக்க முடியாது. நான் உன்னதான் சொன்னேன். ஒரு 5-6 போலீஸ் கேட்டதுக்கு அவரை நீ அவமானப்படுத்திருக்க. ஓ ரூட் இந்த பாறை மேல வந்து மோதுதா? ஒன்னு நீ ஞாபகம் வச்சுக்க, உன்னோட மந்திரி பதவி ரொம்ப நாள் நீடிக்காது. ஆனா அவர் எப்பவுமே ஐபிஎஸ் தான் இருப்பாரு. ஐயோ தங்கச்சி, எவ்வளவு பெரிய ஐபிஎஸ் பதவியா இருந்தாலும் ஒரு மந்திரிய பார்த்தா இதோ இப்படிதான் நிக்கணும். அதுதான் பிரச்சனையே. ஏன் டவுட் இருந்தா ஏஎஸ்பி மச்சான் கிட்ட கேளு. பௌத்திர மச்சான் வர வர என் தங்கச்சிக்கு எதுக்காக புத்தி மழுங்கிட்டே போதுன்னு தெரியலையே. ஓ வந்துட்டியா? உங்களும் தேடிட்டு இருந்தேன். நானும் உன்கிட்ட உன்னை கேட்கணும் தான் நினைக்கிறேன். ஏன் புருஷன் உன்னை சார்னு கூப்பிடணும் அப்படித்தானே? ஐயே என்ன மச்சான், நீங்களா சின்ன பசங்க மாதிரி இவ்வளவு சீப்பா இருக்கீங்க? வெளியே நடக்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பொண்டாட்டிங்கிட்ட சொன்னா உங்களுக்கு தானே அசிங்கம். என்ன சொல்றீங்க ஏஎஸ்பி மச்சான்? நான் எதை சொல்றேன்? ஐயோ இப்ப எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பாங்களா இங்கேயும் ஒரு கதை இருக்குன்னு? இல்ல என் தங்கச்சிங்க பொண்ணுங்களா இல்ல மச்சானுங்க பொண்ணுங்களா? அப்பா நீங்களாவது பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல, ஆபீஸ் வேற வீடு வேறன்னு. என்கிட்ட பேசாதடா. என்ன மந்திரி சேர்ல இருந்து எழுப்பிட்டல. உங்களை எழுப்புறது நான் இல்லையே, மக்கள் தானே. இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, மக்கள்லாம் சாதாரண இல்ல. என்ன வழக்கு மச்சான், கரெக்ட் தானே? என்ன போறீங்க? நீ மதிய சாப்பிட வருவேன்னு நினைச்சு உனக்கு பிடிச்ச பால் பாயசம் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். ஒரு மினிஸ்டருக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதாமா? நீ உக்காருப்பா. அது இங்க உக்காந்தா எனக்கு சாப்பாடு இறங்காதுமா. நான் இந்தியாவோட பிரதம மந்திரி ஆனாலும் எனக்கு சாப்பாடு கிச்சன்ல தான் இறங்கும். அதோட சுகமே தனி. வாங்கம்மா. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும். அது நீங்க வந்த உடனே எல்லாரும் உங்களை திட்டி தீர்த்தணும்னு இருந்தாங்க. எல்லாம் வாழை சுருட்டிட்டு போயிட்டாங்க. கலக்கிட்டீங்கன்னு. கலக்கணும். இந்த கஞ்சில இந்த சட்னி ஊறுகாலம் போட்டு கலக்கி சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் தெரியுமா? சாப்பிடுறீங்களா? கஞ்சிலன்னு சொல்லி டேய் அடிச்சனா பாரு. சும்மா அம்மா. எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கிறது? என்னடி உனக்கு காது கேட்கலையா? உன் அண்ணன் கூட இப்படி சிரிச்சு விளையாடுறதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் நேரம் கிடையாது. உன் அக்காங்களை பார்த்து கத்துக்க. அவங்க எப்பவும் புருஷன் கூட தான் இருக்காங்க, பார்த்தல? அது எப்படி? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஏற்கனவே ஒன்று சொல்லு நினைச்சேன். சாப்பிட்டு உனக்கு ஏன் மேல கோவம்னா தைரியம் இருந்தா அதை ஏன் மேல காட்டு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்கூடாதா? என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. கொசு நிறைய இருந்ததுமா, அதான் அடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம். குட் நைட்டுங்க மச்சான். நீங்க போய் சாப்பிடுங்கம்மா. நியூஸ் பேப்பர் படிச்சியா? புது உள்துறை அமைச்சரோட ஆர்டர். வைர குறைக்க போலீஸ்காரங்க காலையிலே ஓடணுமா? நான் மோடியில இருந்தே ஓடுவேன். கடவுளே, குதிரை அடிச்சா கழுத்துக்கு வலிக்குதான். கடவுளே, நான் உங்களை சொல்ல வரல. என்ன உடம்பு மச்சான் ஒரு நிமிஷம். ஐயோ அந்த ஒரு நிமிஷம் இல்ல. என்ன பண்றது, உங்களோட கெட்ட நேரம். நான் இங்க உள்துறை அமைச்சரா மாறிட்டேன் இல்ல மச்சான்? மச்சான் டியூட்டி நடுவுல என்ன பார்க்க வேண்டி வரலாம், எனக்கு சல்யூட் அடிக்க வேண்டி வரலாம். நீங்க தப்பு பண்ணா உங்களை நான் திட்ட வேண்டியும் வரலாம். அந்த கோத்தை என் தங்கச்சி கிட்ட காட்ட வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அதை பார்த்தா நேத்து மாதிரி அறையும் விழலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வானு கூப்பிட்டு அரைஞ்சு கணத்தை படுக்க வைக்கிற இந்த அசிங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? என்னதான் இருந்தாலும் நீ என்ன மாமு மச்சான் இல்ல மச்சான். அதனால நான் காலைல 4 மணிக்கு எழுந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சென்ட்ரல் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆன் டெபுடேஷன். உங்களோட ஆர்டர். நாளைக்கு ஜாயின் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். எந்த ஊருக்கு? பீகார்லயா? பீகார் பெஸ்ட் பிளேஸ் மச்சான். நோ, என்னால முடியாது. என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. என்ன மச்சான் பேசுறீங்க? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இருக்கீங்க. இது கவர்மெண்ட் ஆர்டர், அதுவும் மினிஸ்டர் கையால கொடுக்கறதா. ஒபே பண்ணிதான் ஆகணும். என்னாச்சு? ஏஎஸ்பி மச்சான மந்திரி மச்சான் பீகாருக்கு தூக்கி அடிச்சிட்டாரு. மந்திரி குடும்பத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காரு. பீகாருக்கா? பீகார் சூப்பர் ஊர்மா. இல்ல பீகார்னு சொன்னா அது பிரமாதமான இடம்டி. நீ கவலைப்படாத, நீ சும்மாரு. பயப்பட ஒண்ணு இல்ல சார். அங்க போய் லல்லு பிரசாத் கூட ஒரு டைப் பண்ணிக்கிட்டா குஷால் இருக்காங்களா, குஷால். கடவுளே, குடும்பத்துல ஒருத்தர் மந்திரியானா குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும். ஆனா இது நல்லது நடக்கணுமா? இந்த சிரா குஞ்சு எப்படி இருக்கும்? சிராபுஞ்சி? சிரா குஞ்சு பிரமாதமான ஊரு. அங்க ஐஏஎஸ்க்கு என்ன மரியாதை தெரியுமா? வேற ஒரு டிக்கெட் போடுவோமா? நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு போ. என்னம்மா பயந்துட்டீங்களா? அப்பா பேசாம நாகர்கோயிலுக்கு மாத்திரலாமா? போடா. வாங்க. வணக்கம். வணக்கம்.
குட் மார்னிங். குட் மார்னிங். யாருன்னு தெரியுதா? மெர்சி வர்கீஸ். இவங்க ஃபேமஸ் பப்ளிக் ப்ராஸ்டியூட். பழைய கேஸ் விட்டுட்டாங்க, இப்ப அப்பாவோட கேஸ் மட்டும் தான் பாக்குறாங்க. புத்தி கிட்டவனே, அவங்கள பத்தி நீ சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியாதே. விலை மாதம். மேடம் மேடம் மேடம், தெரியாம டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்க அம்மா மாதிரி இருக்கீங்க, இல்ல என் பொண்டாட்டி மாதிரி இருக்கீங்க. அம்மா தங்கச்சி மாதிரின்னு சொல்ல வந்தேன். என்ன இங்க சத்தம்? கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். திருட நீதானா? நான் திருடன் இல்ல, திருடன் கூட இருக்கிறவன். செக்யூரிட்டி, இந்த ஆளை வெளியே தள்ளி கேட்ட. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறா. ஐயா, உங்க காலம் பிடிக்கிறாங்க. நாயே, உன்ன மாதிரி என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு. டைம். எவிடன்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் தெளிவா இருந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. செல்போன்ன்றது பெரிய எவிடன்ஸ் கிடையாது. அதுல மத்தவங்களுக்கும் கால் பண்ணல, நமக்கும் கால் வரும். ஆனா சாரதாவோட சாட்சி தான் ரொம்ப முக்கியம். அவங்களால மட்டும்தான் கொலைகார சிவனுக்கும் இந்த கொலைக்கும் இருக்கிற சம்பந்தத்தை எதிர்க்கட்சியால ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப அவன் நிரபராதின்னா அப்பாவும் நிரபராதி தானே? ஆமா. அப்ப எப்படியாவது சாரதா சாட்சியை நம்ம பக்கம் வர வைக்கணும். அப்பா, நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசி பாருங்களேன். என் வீட்டு வேலைக்காரி பொண்ணியாவ, அவகிட்ட நான் போய் கெஞ்சணுமா? அப்பா, இப்ப நமக்கு தான் தேவைப்படுது. அவ ஏதாவது கேப்பா, அவளுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப நாளாவே நினைச்சுக்கிட்டு இருந்தது இந்த வீட்டுக்கு வரணும்னு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நேரம் இல்லை. ஆமா, இவளை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கல்யாணம் பண்றது இல்லையா? அதுக்கு கல்யாண செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன், பையனையும் நானே தேடுறேன். இத ஜாம் ஜாம்னு திருவிழா மாதிரி கொண்டாடிடுவோம். கோபால் பிள்ளை சாரை என்னால மறக்க முடியுமா? நான் அரசியலுக்கு வந்த புதுசுல என் கையை பிடிச்சு தூக்கி விட்டவர் உன் தாத்தா. அவர் சாக கிடக்கிறப்ப அவருக்கு நான் கொடுத்த வாக்கு இந்த குடும்பத்தை விட்டுற மாட்டேங்கிறது தான். சரி, நான் புறப்படுறேன். நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேன். சாரதா, உனக்கே தெரியுமா, நிரபராதி நானே கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். அந்த கேஸ்ல நீதான் சாட்சி. உன் சாட்சியும் மாறணும். நான் உண்மையை தான் சொல்வேன். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்ச உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு என்னால முடியாது. யாரு தப்பு பண்ணிருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். ஓ, கொஞ்ச காலம் என் வீட்டுல சோறு வந்தீங்கல்ல, அந்த சோத்துக்கு நன்றியை காட்ட சொல்லுவோம் பொண்ணுகிட்ட. அம்மா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க எங்க தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கு என் அம்மாவை வேலைக்காரி ஆக்கிறதுக்கு இல்ல, நல்ல வேலை வாங்கி கொடுத்து சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துப்பீங்கன்னு. உங்க வீட்டு புகையில எங்க அம்மாவும் சேர்ந்து வெந்துதான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தை நாங்க கேட்டா நீங்க தான் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? நல்லாதான் இருக்கு. நீங்க எப்படி மான மரியாதையோட வாழ்றீங்க நானும் பாக்குறேன். நான் தான்டா. என்னாச்சுப்பா? ஒத்து வரல. இன்னைக்கு நீங்க அவளை தேடி போனீங்க, நாளைக்கு அவ உங்களை தேடி வருவா. நீங்க நிம்மதியா இருங்கப்பா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் தான். பேரு சாரதா, நம்ம ஊர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. பத்திரமா பாத்துக்க சொல்லி ஹோம் மினிஸ்டர் ஆர்டர் கொடுத்திருக்காரு. வரேன். எல்லாரும் பிடிச்சு ஏத்துங்க. அந்த ரவுடிங்கெல்லாம் சில மணி நேரத்திலே ஜாமீன்ல போயிட்டானுங்க. அவனுங்களுக்காக கியூலியா நிக்கிறானுங்க. இந்த ரவுடிங்களால ஊர்ல இருக்கிற ஏழைங்கள கஷ்டப்படுறாங்க சார். கடந்த ஒரு வருஷமா இங்க நடந்துகிட்டு இருக்க 90% கொலைகளுக்கும் கற்பழிப்புகளுக்கும் ரவுடிகளும் அவங்களுக்கு பின்பலமா இருக்க அரசியல்வாதிகளும் தான் சார்
கடந்த 5 வருஷமா இங்க நடந்துகிட்டு இருக்கிற ரவுடிங்க செய்யற எல்லா அட்டூழியமும் அவங்க மேல இருக்க கேசஸ் ஹிஸ்டரியோட என்கிட்ட வந்து ஆகணும். அது உடனே வேணும். டூ இட் இமிடியட்லி. சார் ஒரு நிமிஷம் இந்த ஃபைல்ஸை பாருங்க. கடந்த 5 வருஷத்துக்குள்ள பார்த்த உடனே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி ரவுடிங்களோட அட்டூழியங்களோட எல்லாம் 300 கிட்ட கொலைகள், 2000 கணக்குல தற்கொலைகள், 3000 கணக்குல தற்கொலை முயற்சி. இந்த அக்கிரமங்களை பண்ணது யாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதுல யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்கன்னா இதோ 12 பேர் தான். சரியான ஐ விட்னஸோ சாட்சியோ இல்லாம தப்பிச்சவங்க 650க்கும் மேல. இது வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியாத கேஸ் இதோ 100க்கும் மேல இருக்கு. இதெல்லாம் இந்த அவராச்சனும் அவனோட கட்சி ஆட்சியில இருந்தப்ப நடந்தது. சார் மத்தவங்க மேல பழி சொல்லி இப்ப தந்திரமா தப்பிக்கிற நேரம் இது இல்ல. நான் இப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாம் விசாரிக்கிற பொறுப்பு போலீஸோடது. உனக்கு நேரம் இருந்தா நீ போலீஸை வச்சு விசாரி. தேங்க்யூ சார். இந்த பெர்மிஷன் மட்டும் போதும். நில்லு நில்லு, நான் ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டேன். உன்னோட நோக்கம் என்ன சொல்லு. சார் நான் தான் சொன்னேன், இந்த அக்கிரமத்துக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ரவுடிங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப இந்த ரவுடிஸ் அரசியல நிறுத்த வேண்டாமா சார்? இந்த ஊரு நல்லா இருக்கணும்னா, மக்கள் பயம் இல்லாம வாழணும்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா குண்டர் சட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும். குண்டர் சட்டமா? அதான் சார். அடக்கடவுளே, ஏன் நம்ம பக்கத்து ஸ்டேட்லயே இந்த மாதிரி ஒரு ஆக்ட கொண்டு வரலையா சார்? அவங்க லேடி, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்கள தொட்டா கேஸ் வரும். ஸ்திரீ வன்கொடுமை. நான் போயிட்டேன்னா என் குடும்பம் என்ன ஆகுறது? ஐயோ சார், உங்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாது. கீரல் எப்படி விழும்? ஓட்ட தானே விழ போகுது. ஓட்ட இந்த ரவுடிங்க கத்தியால குத்துனா வர்றதுல ஓட்ட. சார் நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு அனுபவம் இல்லாதனால நீ முட்டாள்தனமா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப பேசாம ஒண்ணு பண்ணுங்க சார். அனுபவம் இருக்கவங்களை வச்சு ஆட்சி செய்யுங்க. நான் ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பேசாத. நீ ராஜினாமா பண்ணிட்டு போனா என் மந்திரி சபை கீழே விழுந்துரும். அப்ப வாங்க ஏன் வழிக்கு. நீ சொல்றதுல சில உண்மைகள் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இங்க இருக்கிற எல்லா கட்சிகளோட ரகசியமான ஒரு ஆயுதம் தான் இந்த ரவுடிகள். அதனால ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இதை ஒத்துக்க போறதே இல்ல. தெரியும் சார். முதல்ல மந்திரி சபையில பேசி அதை முடிவு எடுக்கலாம். கவர்னர் கிட்ட பேசி ஸ்பெஷல் ஆர்டர் போட வச்சு இந்த குண்டர் ஆக்ட போட வைக்கணும் சார். சார் அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு சட்டசபையில இதை பாஸ் பண்ணி வச்சா போதும். அந்த 6 மாசம் போதும் தமிழ்நாட்டில் நடக்கிற ரவுடி சத்தை தூக்கி அடிக்கிறதுக்கு. இல்ல, இந்த ரவுடிங்க எனக்கு